நீங்க? எதுக்கு இந்த பொண்ணை துரத்துறீங்க? கேக்குறல்ல, சொல்லுங்கடா. ஏய் வாங்கடா. ஏய் இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எங்க போகணும்? இந்த பக்கம் தான் போகணும். அவனுங்க மறுபடியும் வந்துடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நானும் இப்படிதான் போறேன். என் கூட வாங்க போலாம். நான் உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. நீங்க யார் வீட்டுக்கு போகணும்? நான் ஆறுமுக வாத்தியார பக்கம் வந்திருக்கேன். ஆறுமுக வாத்தியாரா? அவர் என் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காரு. அப்படியா? நல்லதா போச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எந்த ஊரு? நான் தஞ்சாவூர். ஆறுமுக வாத்தியார் உங்களோட சொந்தக்காரரா? என்னங்க இது? அவரை பத்தி விசாரிச்சாலே இந்த ஊர்ல அவருக்கு சொந்தக்காரரான்னு கேக்குறாங்க. சொந்தம் இல்லைன்னா வரவே கூடாதா? அதுக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையா, அதான் கேட்டேன். சரி, என் பேரு ரம்யா. உங்க பேர் என்ன? என் பேரு சரவணன். சரி, என்னை பத்தி விடுங்க. அந்த ரவுடிங் எதுக்கு உங்களை துரத்திட்டு வந்தாங்க? அது ஒரு பெரிய கதை சார். சரி, அதை விடுங்க. வந்ததும் வராததுமா அதை பத்தி ஏன் பேசிக்கிட்டேன்? நம்ம இப்படித்தான் போகணும், வாங்க. அம்மா, பொன்னரசி. அப்பா, பொன்னரசி. இதோ வரேன்ப்பா. என்னப்பா, காலையில எவ்வளவு சீக்கிரம் எங்க கிளம்பிட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராரு. அவர் ஊருக்கு புதுசு, வழி தெரியாம முழிக்க கூடாதுல்ல, அதான் கூட்டிட்டு வர போறேன். என்ன விஷயமா? யார் வராங்க? அவசரப்படாதீம்மா, முதல்ல விருந்தாளி வீட்டுக்கு வரட்டும், நான் எல்லாம் விவரம் சொல்றேன். என்ன? இந்த வீடுதான். இந்த வீடு தானா? ஆமா. இவர் உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. வணக்கம் தம்பி, வாங்க. வணக்கங்க. உங்க பேரு? சார், என் பேரு பிரசன்னா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சார் உங்களை பற்றி எல்லாமே சொன்னார். உங்களை மீட் பண்ண சொன்னார். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இப்போ தானே வந்திருக்கீங்க, வாங்க உள்ள வாங்க. முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு சாவகாசமாக பேசுவோம். வாங்க உள்ள வாங்க. தம்பி, இதான் என் பொண்ணு, பொன்னரசி. வணக்கம். போமா, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அப்படியே சுடு தண்ணியை போடு தம்பி, குளிக்கிறதுக்கு. உட்காருங்க தம்பி. உங்க பேரு சரவணன், சாரோட சொந்தக்காரரு. தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன். அப்படிலாம் ஏன் போய் சொன்னீங்க? இல்ல, நான் வந்து நான் தாமா தம்பி கிட்ட சொல்ல சொல்லியிருந்தேன். நீங்க ஊர்ல வந்து என்ன பாக்குற வரைக்கும் நீங்க யாரு, இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் தாமா சொன்னேன். சரிங்க சார், அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். எங்க ஒரு நிமிஷம். நீங்க தனியா போயிடுவீங்களா இல்ல நான் துணை கூட வரணுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க தம்பி? அவ வீடு பக்கத்துல தான், அவளே போய். இல்ல, அது இல்ல சார். அந்த ஃபேக்டரி விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுக்காக அந்த ராஜமாணிக்க ஆளுங்க என்ன துரத்துனாங்க. அப்ப சார் வந்த உடனே இவர் பார்த்து அவங்க பயந்து ஓடிட்டாங்க. அதனாலதான் சார் அப்படி சொல்றாரு. பாத்தீங்களா தம்பி, வந்த அன்னைக்கே எப்பேற்பட்ட ஆளை பத்தி நீங்க பத்திரிகையில எழுத போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சார், இவர் அதுக்காக தான் வந்திருக்காரா? ஆமாம்மா தம்பி, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரம்யா தான் அந்த ஃபேக்டரி வரதுனால இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு என்னென்ன கஷ்டம் வரும்னு குரல் கொடுத்த முதல் ஆளு. அப்படியா? இந்தாங்க, காஃபி குடிங்க. தேங்க்ஸ். இவங்களுக்குலாம்? ஐயோ, இவ போட்ட காஃபியை யார் குடிப்பா? வெளியூர்ல இருந்து வருவங்க தான் குடிக்கணும். என்ன கிண்டலா? உன் காஃபி தான் அப்படி இருக்கும், என் காஃபி ரொம்ப நல்லாவே இருக்கும். நீ போடுறது கழனி தண்ணி. பொன்னரசி, சும்மா இருமா. நீங்க காஃபியை குடிங்க தம்பி.
தம்பி குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி ஏற்பாடு பண்ணி போ. சரிப்பா. ஏய் நான் கிளம்புறேன். போடி. போ. வாங்க வாங்க வாங்கம்மா. பவித்ராக்கு இப்ப காய்ச்சல் எப்படிமா இருக்கு? காய்ச்சல் இப்ப பரவாயில்லம்மா, மேலதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. வாங்க வாமா. பவித்ரா எப்படிமா இருக்கு? படு 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 படுத்து ரெஸ்ட் எடு. என்னம்மா என்னாச்சு? திடீர்னு எப்படி காய்ச்சல் வந்தது? டாக்டர் கிட்ட போனியா இல்லையா? ஏமா கூட்டிட்டு போகாம இருப்பேனாமா? டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போயாச்சு. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும் சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க. மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபீவர் ஜாஸ்தியா இருக்கா? ஆமாமா. இவ ஒன்னும் உங்க வீட்டு பொண்ணு இல்ல, எங்க வீட்டு பொண்ணு. இவளுக்கு நாங்க இங்க எந்த குறையும் வைக்க மாட்டோம். பவித்ரா, இந்த கஷாயத்தை குடிமா. இங்க கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் கொடுக்குறேன். கொடுங்க. யார் வேண்டான்னு சொன்னா? இங்க வெட்டியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? வேலைக்காரங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்ல. வா போமா, வரேன். போ. என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ என்ன சித்ரா, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது வேணும்னா நானே கேட்டுக்கிறேன். கேட்க ஐயோ, மாட்டேனா? அப்படி சொன்ன எப்படி? நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். பேசிட்டு இருங்க. ரேகா, இவங்கள நம்ப முடியாது. இந்த கஷாயத்துல விஷம் கலந்தாலும் கலந்திருப்பாங்க. அம்மா, நாம ஜாக்கிரதையா இருக்கணும். பவித்ரா, அம்மா சந்தேகப்படுறதுல தப்பே இல்லை. இந்த வீட்டுல சித்ரா மட்டும்தான் நல்லவங்க, மத்தவங்க யாரும் சரியில்லை. புரியுதா? அது சரி, எப்படிமா காய்ச்சல் வந்தது? டாக்டர் என்ன சொன்னாங்க? நானும் சித்ராக்காவும் ஷாப்பிங் போயிருந்தோமா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, யா, எஸ் சார். ஆமா சார், நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி இல்லம்மா, இன்னொரு மாத்திரை. குருசுவாமி தாசில்தார். ஆமா சார், அதே கேஸ் தான் சார். இல்ல, ப்ராட் டே லைட்ல யாரோ வெட்டிட்டாங்க. இல்ல சார், வெட்டினதுக்கு ஒரு விட்னஸும் இல்ல சார். விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். எஸ் சார். இதுவாமா? ஓ அப்படியா சார்? நான் வந்துடுறேன் சார். ரொம்ப டைம். உடனே கிளம்பி வந்துடுறேன் சார். எஸ் சார், உடனே கிளம்பி வந்துடுறேன் சார். அம்மா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, நான் உடனே கிளம்பணும். நீங்கள் இங்கேயே இருந்து பவித்ராவை பார்த்துக்கங்க. நான் அப்புறமா வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன். சரிம்மா. பவித்ரா, அம்மா இங்கேயே இருப்பாங்க. உடம்பு நல்லா பார்த்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே அம்மா, வரேம்மா. சரி. ரம்யா, எங்கடி கிளம்பிட்ட? பக்கத்துல போயிட்டு வரேன். பக்கத்துலனா எங்கன்னு சொல்லிட்டு போ. பக்கத்துல தான் போறேம்மா, சும்மா எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டு. ஏண்டி, என்ன ஃபேக்டரி கிட்ட விட மாட்டோன்னு அந்த ஜனங்க கிட்ட போய் சொல்ல போறியா? நமக்கு எதுக்கடி இந்த வேலை? அந்த வாத்தியார சொல்லணும். ஊர்ல இருக்க வம்பெல்லாம் தோள் மேல தூக்கி போட்டுக்கிட்டு. அம்மா, வாத்தியாரை ஏமாத்திட்டு இந்த பிரச்சனையை எதிர்த்து முதல்ல போராடினது நான் தான். இது உன் பிரச்சனையே என் பிரச்சனையே இல்லம்மா, இது ஊர் பிரச்சனை. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா நாமளும் தானே பாதிக்கப்படுவோம். இதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? நில்லடி. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏண்டி,
காலையில தான் அந்த ராஜமாணிக்கத்தோட ஆளுங்க உன்னை துரத்திட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். என்ன மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறுதா? பொண்ணா லட்சணமா வீட்டுல இருக்க பாரு. அதெல்லாம் உன் காலம். இப்பெல்லாம் பிரச்சனைன்னு ஒண்ணு வந்ததுன்னா தெருவுல நின்னு போராடுறதுதான் இந்த காலத்து பொண்ணுங்களோட லட்சணம். ஏண்டி கூட கூட பேசிட்டே இருக்க? ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு தானே உங்க அப்பா பாடுபட்டாரு. போலீஸ்காரா இருந்தாலும் அவருக்கு என்னாச்சு, அவர் எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியும்ல. இத பாரு, எனக்கு உன்னை விட்ட வேற யாரும் இல்ல. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா என்னால தாங்க முடியாதும்மா. ஐயோ அம்மா, சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சிட்டியா? அம்மா எனக்கு எதுவும் ஆகாதுமா. அப்பா உயிரோட இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. இந்த ராஸ்கல் எதுக்கு இங்க வந்தான்? சும்மா ரெடி. ரோட்ல மிரட்டினா, காட்டுல மிரட்டினா, இப்ப வீட்டுக்கே வந்து மிரட்ட வந்துட்டான். எல்லாம் ஒன்னாலதான். அம்மா இதான் மிரட்டுற மூஞ்சியா? சும்மா மூஞ்சி பாரு. ஐயோ, வாங்க தம்பி. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. வாங்க தம்பி, நீங்க தான் வாய் நிறைய கூப்பிடுறீங்க. ஆனா ரம்யா எதுவும் வாயை திறக்க மாட்டேங்குது. அது நான் எதுக்கு சொல்லணும்? ஏய், வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட எப்படியா பேசுறது? வாய மூடு. இருங்க தம்பி, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சேர் எடுத்து போடு. ஏ ரம்யா, என்னை பார்த்தாலே சிடு சிடுன்னு விழுற. ரொம்ப முக்கியம். இப்போ உன் அப்பா பண்ற வேலையை நினைச்சாலே உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கா? இவ்வளவு பேசுறியே, உங்க அப்பா கட்டுற ஃபேக்டரி உன்னால தடுத்து நிறுத்த முடியுமா? இரு இரு, எதுக்கு கோவப்படுற? அவர் பண்றது நல்ல விஷயம் தானே. இங்க இருக்க மண் ரோட்லாம் தார் ரோட் ஆகும். இந்த ஊர்ல இருக்க ஜனங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கும். இதெல்லாம் உங்க அப்பா இந்த ஊர் ஜனங்களை ஏமாத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்கிற கதை. அதை என்கிட்ட சொல்லாத. இந்த ஃபேக்டரியை இங்க கட்டுறதுனால இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு தெரியுமா? ஆளுங்களை வச்சு மிரட்டினா நான் பயந்துடுவேன்னு நினைச்சிட்டு இருக்காரு உங்க அப்பா. அப்படியா? என்ன அப்படியா? என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற? இல்ல ரம்யா, சத்தியமா எனக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டேல்ல, போய் உங்க அப்பா கிட்ட கேளு. என்ன பார்த்துட்டு இருக்க? போய் கேளு போ. போ போ. ஏண்டி, எங்கடி அந்த தம்பி? மோர் கொண்டு வரதுக்குள்ள கொடுத்த குடுப்புல ஓடிட்டான். என்னடி, மறுபடியும் அவன்கிட்ட வம்பு பண்ணியா? நீ ஏமா தேவையில்லாம பயப்படுற? அவன் கெட்ட கேட்டுக்கு மோர் வேற. எடுத்துட்டு உள்ள போ. நான் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரேன்.